விடிய ஆட்சியின் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் சொந்த தொகுதியில் உள்ள முதுகுளத்தூரில் கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தராமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட 14வது வார்டில் குடிநீர், தரமான சாலை, மின்விளக்கு, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தரக்கோரி பொதுமக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் நிர்வாகத்திறனற்ற விடிய ஆட்சியின் முதுகுளத்தூர் பேரூராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். அமைச்சர் ராஜகண்ணப்பனின் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை கூட விடிய ஆட்சி அதிகாரிகள் நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். சாலை வசதி ஒன்றும் இல்லை, கழிவுநீர் போகிறதுக்கு ஒரு வசதியும் இல்லை. எப்போ மழை பெஞ்சுன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி மொத்த தண்ணி, சாக்கடை தண்ணி எங்கள் வீட்டை சுற்றி தான் வருது. இப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள், மொத்தமாக தண்ணி தான் கிடக்கு. எங்கள் பிள்ளைய ரோட்டில் போக முடியல, வர முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு வண்டி வாசி வர்றதுக்கு உள்ள வழி இல்லை. ஆட்டோ கூட எங்கள் தெருவுக்கு வருதில்லை. திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கிக் கொண்டே இருப்பது தொடர்கதையாகியுள்ளது. அந்த வகையில் டாஸ்மாக் ஊழல் வழக்கிலும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த ஊழல் வழக்கிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தாக்கல் செய்த மனுக்கள் உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஊழலுக்கு எதிராக அரசு போராட வேண்டும், இதுவே மக்களின் விருப்பம் என்று கருத்து தெரிவித்து ஸ்டாலின் அரசின் தலையில் கொட்டு வைத்தனர். மேலும் இந்த வழக்கை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் அமலில் உள்ள இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி நடைபெற்று வரும் முழு கடை அடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தனியார் சுற்றுலா வாகனங்களின் வருகையை கட்டுப்படுத்தும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் திட்டத்தால் ஹோட்டல் தொழிலாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ள வணிகர் சங்க கூட்டமைப்பு இ-பாஸ் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஒருநாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. அதன் பேரில் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஒருநாள் முழு அடைப்பு போராட்டம் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட சுற்றுலா வாகனங்களின் வேலை நிறுத்தத்தினால் அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.